அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். நம் சமீப காலமாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஓமைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்தி புத்தகங்களிலும் 46 ஓமைகள் இருக்கிறது. அதிலே சினாப்டிக் காஸ்பிள் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது 3ம் ஒரே தன்மை உடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு காஸ்பிள், ஒரு நற்செய்தி புத்தகங்களாகவும், யோவான் மாத்திரம் ஒரு தனிப்பட்ட சுவிசேஷமாக அவருடைய தொனியும் அவருடைய பாவனைகளும் அவர் சொல்லுகிற ஓமைகளும் வித்தியாசம் உள்ளவைகளாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த 3 நற்செய்தி புத்தகங்கள் இருக்கிற ஒரே தன்மை யோவான் எழுதிய நற்செய்தி புத்தகத்தில் இருக்காது. அது சற்று வேறுபட்ட ஒரு நற்செய்தி புத்தகமாகவும், இவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை, இவர்கள் சொல்லாத ஒரு ஓமைகளை, இவர்கள் சொல்லுகிற ஓமையின் ஒரு உள்ள ஆழங்களை குறிப்பிடுகிறதாய் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுபோல் கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். அதில் முதலாவது ஓமை இல்லை உப்பும் வெளிச்சமும் என்கிற ஓமை குறித்து ஒரு மாதத்துக்கு மேலாக நாம் தியானித்து கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தில் அந்த ஓமைகள் நிறைவு பெற்றது. இன்றைக்கு 2வது ஓமையை நாம் துவங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஓமை என்னவென்று சொல்லி பார்க்கும்போது எதிராளி குறித்ததான ஓமை. எதிராளி என்கிற ஓமை. எதிராளிகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு சில பேர் வந்து போவாங்க. எதிரி அப்படின்னாவே நம்மளுக்கு சில பேர் மைண்டுக்கு வருவாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் நமக்கு எதிரிகள் அல்ல. பிற நம்பிக்கையை சார்ந்த, பிற மதத்தை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரும் நமக்கு எதிரிகள் அல்ல. இன்றைக்கு எதிரிகள் என்ற உடனே சில பேர் கடவுளை அறியாத இல்லை அந்நியராக இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளை எதிரிகளாய் பார்க்கிற ஒரு மனப்பான்மை கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் என்றால் அது கிறிஸ்துவத்தின் அழிவு. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற காரியம், உன்னை போல பிறன் என்பது என்னுடைய சகோதரன் அல்ல, பிறன் என்பது என் உடன் பிறந்தவர்கள், பிறன் என்பது என் உறவுக்காரன் அல்ல, பிறன் என்பது கடவுளை அறியாத மற்ற ஜனங்கள், கடவுளை அறியாத இந்திய தேசத்தில் இருக்கிற இந்து சகோதரர்களாக இருக்கலாம், இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கலாம், அவர்கள் தான் பிறன். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறன் என்று சொல்லப்படுகிற என்னுடைய சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுவது தான் கிறிஸ்துவ நமக்கு கொடுக்கிற ஒரு சமத்துவம். இயேசு ஒரு சமத்துவ நாயகன், அவர்தான் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய தெய்வம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை மாத்திரம் தெய்வமாய் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பிற நம்பிக்கையை சார்ந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் அப்புறப்படுத்தி பார்க்க வேண்டாம். அவர்களை அந்நியர்களாய் நீங்கள் உபசரிப்பது நல்லது என்றாலும் நீங்கள் அவர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். எதிரிகள் என்று சொன்ன உடனே அவர்கள் வணங்குகிற நம்பிக்கை குறித்து நீங்கள் எதிரி என்று அவர்களை சொல்லக்கூடாது. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் வாய்மையில கூத்துவாங்க. ஆமாம், அது பிசாசு, அது கல், அது மண்ணுன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு தான் அடி விழும். நீங்கள் அதை சொல்லுவதற்காக அழைக்கப்படலை. நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்றால் கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ தவிர பிற நம்பிக்கை சார்ந்த சகோதரிகளுடைய நம்பிக்கையும் பிற நம்பிக்கை சார்ந்த சகோதரர்களுடைய நம்பிக்கையும் கொலைப்பதற்காக, கிறிஸ்துவத்தை திணிப்பதற்காக நம்ம அழைக்கப்படலை. நம்ம வாழ்வில நம் இயேசுவை வாழ்ந்து காட்டுவோம் என்றால், அவருடைய அன்பு நமக்குள்ளா இருக்கும் என்றால், உன்னை போல பிறனை நேசி என்கிற இயேசுவின் உண்மையான ஒரு கட்டளை நாம் பின்பற்றுவோம் என்றால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை என் பிறனாகிய சகோதரன் அறிந்து கொள்ளுவான். அல்லேலூயா. எதிரி என்று சொன்ன உடனே சபைக்கு வராதல் எல்லாரும் உங்களுக்கு எதிரியா தெரியுறாங்கன்னா அப்ப நீ கிறிஸ்துவ அன்பில் இல்லை. கிறிஸ்துவத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக இருக்கிறவர்களை தவிர்த்து மீது யாரு பார்த்தாலும் எனக்கு எதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி கிறிஸ்துவனே அல்ல. கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் என் சகோதரர்கள் தான். கிறிஸ்துவரை அறிந்து கொண்டுள்ள என் சகோதரர் தான். கிறிஸ்துவர்களை அறிந்தவர்களை நேசிப்பதை பார்க்கலாம், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாத சகோதரர்களை நேசிப்பது அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
உடைய வாழ்வின் நடைமுறையிலே இயேசுவை அவர்களுக்கு காண்பிக்கும்படித்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உங்கள் மீதும் என் மீது ஒரு முத்திரை போட்டிருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் என் சகோதரன் எப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? என் வாழ்வில், என் நடக்கையில், என் பேச்சில், பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளும் பொழுது தான் பிறனாகி என் சகோதரனும் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். நம்ம இப்போ எதிரி, கர்த்தர் எதிரின்னு சொல்கிறது, வேதம் எதிரின்னு சொல்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனை அல்ல. சில பேருக்கு ஒரு வாக்குத்தத்தை சொன்ன உடனே நிறைய முறை ஆமைன்னு சொல்லுவாங்க. உன் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினோன்னா உடனே நமக்கு எதிர் வீடு பக்கத்து வீடு தான் ஞாபகம் வரும். என் சத்துருன்னு அவங்க தானே. இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நமக்கு சத்துரு கிடையாது. மனிதர்களை சத்துரா எண்ணாதீர்கள். எதிர் வீட்டில் இருக்கிறவங்க சத்துரு நினைக்காதீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற சத்துரு நினைக்காதீங்க, பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க சத்துரு நினைக்காதீங்க. சத்துரு எதிராளி என்பது யார் என்றால் பாவம் தான் நம்ம எதிராளி. பாவத்தை நமக்குள்ளாய் விதிக்கிறதான பிசாசு தான் நம்ம எதிராளியை தவிர இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அல்ல. ஒருவேளை ஒரு பாவ காரியத்தை ஒரு மனிதன் மூலமாய் கொண்டு வருகிறான் என்றால் அந்த மனிதன் எதிராளி கிடையாது. அந்த மனிதனுக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வருகிற பிசாசு தான் எதிராளி. அதுக்காக அந்த மனுஷன் எதிராளி இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறவரை தவிர பாவியை அல்ல. பாவியை கர்த்தர் வெறுத்துட்டாருன்னா நம்மளாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்போம்? பவுல் சொல்றாரு, பாவியிலும் பாவி, பிரதான பாவி நான் தான் சொல்றாரு. நானும் இங்கிருந்து சொல்றேன், பாவியிலும் பாவி, கேடு கெட்ட பாவி நான் தான். அப்படி அவர் சொன்னதுனால தான் ஆண்டவர் பரிசுத்தமாய் அவர்களை மாற்றி ஊழியத்தில் பயன்படுத்த முடிந்தது. அப்படி தாழ்மையின் அடையாளமாக அந்த வார்த்தைகளை சொன்னார்கள். இன்றைக்கு இயேசுவை தவிர்த்து நீதிமான் இந்த உலகத்தில் ஒருவனும் அல்ல. மனிதன் இந்த உலகத்தில் பாவத்தில் பிறந்தான, பாவத்தில் மறிக்கக்கூடாது. இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன் என்றால் என் வாழ்வின் நடைமுறையில் நான் வாழ்ந்து காட்டி இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு, பிறனுக்கு போதிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே மனிதர்களை யாரையும் நீங்கள் எதிரிகளாக வைத்திருப்பீர்கள் என்றால் அதை அழித்து விடுங்கள். அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். எதிரிகள் இந்த உலகத்தில் பிறப்பதில் எதிரிகள் என்ன பண்ணுறாங்க? உருவாக்கப்படுகிறார்கள். ஒருத்தர் நமக்கு எதிரிகளாய் மாறுவதற்கு யார் காரணமாக இருக்கிறது? நம்முடைய கோபங்கள், நம்முடைய தேவையில்லாத பேச்சுகள், வீண் பழிகள், கலக்கங்கள், வைராக்கியங்கள், மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் தான் ஒரு மனிதனை, ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனை தேவனுடைய சாயலாய் படைக்கிறார். எப்படி படைச்சிருக்கிறாரு? பக்கத்தில் கைகள் சொல்லுங்கள். தேவனுடைய சாயலாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மூஞ்சி பார்த்து சொல்லணும், அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீங்க. அங்கே பாருங்கள், என்ன பார்க்காதீங்க, தேவனுடைய சாயலாக இருக்கிறீங்க. ஏங்க அவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் குழந்தைக்கு கொடுங்க, அங்கே கொடுங்க, பக்கத்தில் கொடுங்க. நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீங்க, கொடுங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். சில நேரத்தில் பிசாசினுடைய சாயல் வந்து போகுது. அப்போது உங்கள் முகத்தினுடைய வேறுபாடுகள் வித்தியாசமாக இருக்கும். பல்லெல்லாம் கடிக்குது, கொண்டையெல்லாம் அமுந்துடுது, உடவி தூக்கி சொருவிக்குது, ஐயா வேஷ்டி லுங்கி மச்சி கட்டுறாரு. எப்படி? தேவனுடைய சாயல் நான் இழுக்கும்போது அந்த சாயல் எனக்குள்ளே வந்துச்சுன்னா என் சேட்டிங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ சாயல் இருக்குதுன்னா அவனுடைய பேச்சு ரொம்ப கனிவாக இருக்கும், அவன் பேச்சு ரொம்ப சாந்தமாக இருக்கும், சமாதானத்தை உண்டு பண்ணும். ஆமாவா இல்லையா? ஒருத்தன் பேச்சு ஒரு சண்டை உருவாக்குதுன்னா அவன் எப்படி தேவனுடைய சாயலாக இருக்க முடியும்? அப்போ எதிராளி என்று சொல்லப்படுகிறது எந்த தனிப்பட்ட நபர்களும் நமக்கு எதிரிகள் கிடையாது. அப்படி நீங்கள் ஒருவேளை மற்றவங்களை எதிரியாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட எண்ணத்தை அழிச்சிடுங்க. நம்மளுக்கு இந்த உலகத்தில் யாருமே எதிரி கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்கள நீங்கள் எதிரியை நினைக்காதீங்க. ஆண்டுடைய ஊழியக்காரனா, அவருடைய வேலைக்காரன் அங்கிருந்து சொல்கிறேன், சபைக்கு வருகிறோம் என்றால், நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம் என்றால், ஆண்டவருக்கென்று ஞானஸ்தானம் எடுத்து சாட்சியை வாழ்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை நீங்கள் எதிரியை நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இயேசுவை எவ்வளோ பேர் புறக்கணித்தாங்க, இயேசுவை எவ்வளோ பேர் நிராகரித்தாங்க. நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது இயேசு மீது கல்லெறி கூட துணிஞ்சாங்க மக்கள். ஆனால் அவங்கள யாரையுமே ஆண்டவர் எதிரியை நினைக்கல, அறியாமல் இருக்கிற ஜனங்களை தான் நினைச்சார். நிறைய நேரத்தில் நீங்கள் உண்மையை சொல்லும்போது, சத்தியத்தை பேசும்போது உங்களை சத்ருவாக தான் மாற்றுவாங்க. பெருசாக ரொம்ப உண்மையாக உத்தமாக வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி தூக்கின்னு வந்துச்சு பாரு, உண்மை ரொம்ப உண்மை, அப்படியே இருக்கிற நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை கோபம் ஊட்டும்படி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தேவ சாயலாக இருக்கிற எந்த மனுஷனுமே நமக்கு எதிரி கிடையாது. அதனால் ஒரு வேளை இது வரைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவுகளை யாரையாவது நீங்கள் எதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனசை விட்டு சொல்லுங்கள், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய ஜெபம் சொல்கிறோம். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல மன்னிச்சிட்டிங்களா? எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்கிறது போல, எங்களுக்கு விரோதமாய் எங்கெங்க மன்னிச்சிங்க? உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தலாம் மன்னிக்கிறது போல என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு பொய் சொல்கிறீங்களே, உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தல மன்னிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? மன்னிச்சுட்டு உட்காந்தா ஏன் உம்முன்னு உட்காந்து இருக்க போகிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. எதிராளிகள் என்று சொல்லப்படுகிறது ஒரு தனி மனிதனை குறிக்கக்கூடியது அல்ல. ஆண்டவர் எதிராளி என்று சொல்லப்படுவது, யாரை எதிராளின்னு சொல்றாருன்னா பாவத்தை எதிராளின்னு சொல்றார். பாவத்தை தூண்டக்கூடிய எண்ணத்தை கொடுக்கிற பிசாசு தான் எதிராளின்னு சொல்றாரு. ஆண்டுடைய சாயலாய் படைக்கப்பட்ட எந்த மனிதன் நமக்கு எதிராளி கிடையாது. அது பிற நம்பிக்கை சார்ந்த சகோதரர்களாய் சகோதரிகளாக இருக்கலாம். யாரையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இவர்கள் எதிரி என்று யாரையும் நினைக்காதீங்க. அவங்களை எதிரி நீ நினைக்கிறேன்னா ஆண்டவருக்கு பெரிய எதிரி நீ தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்தில் நமக்கு எதிரியாக நினைக்க வேண்டியது எது? எதிரின்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன் பாருங்க. எதிரின்னு சொன்னால் உங்கள் மொபைல் ஃபோன் உங்களுக்கு எதிரி, உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி உங்களுக்கு எதிரி. புரியுதா எது எதிரின்னு? எங்கே போய் திண்ணை மேலே உட்காந்து பேசினுக்கிறோமோ அது எதிரி. உருப்படியான விஷயத்தை பேசுனா பரவாயில்ல, உதவாத கதைகளை உட்காந்து பேசுறது எதிரி. இதுதானே எதிரியை தவிர நம்ம பார்க்குற மனுஷன், நம்ம கிட்ட சண்டை போகிறவங்களும் நமக்கு எதிரி கிடையாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்னா உங்கள் காணிக்க கூட கடவுள் வேணான்றார். சொல்கிறாரு பாருங்க, உன் சகோதரின் பேரிலே உனக்கு ஒரு குறைவு இருக்கும் என்றால் உன் காணிக்கை நீ கொண்டு வந்தனா முதல்ல அந்த காணிக்கை ஓரமாக வச்சுட்டு அவனோடு கூட போய் ஒப்புருவாயி அவங்ககிட்ட சமாதானம் ஆகிட்ட பிறகு நீ என்ன பண்ணு, காணிக்கை எடுத்து வந்து எனக்கு போடு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, காணிக்கை எடுத்து வந்து எனக்கு போடாதன்றார் ஆண்டவர். நீங்கள் எத்தனை பேர் நம்ம சகோதரனை எதிரியை நினைக்கிறோம், சகோதரி எதிரியை நினச்சி கொண்டிருக்கிறோம்? எதிரியாய் நம்ம நினைக்க பகைகள் பிரச்சனைகள் அதிகமாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் நம்முடைய காணிக்கையோ நம்முடைய ஜபத்தையோ ஏன் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவுபட்டிருக்குதுன்னா இன்னும் சில பேரை நம்ம எதிரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம் மண்டையில். என்னால் முடியல பிரதர், அவங்கள எடுக்க முடியல. எப்படி எடுக்க முடியாது? அம்மா என்னை சத்தியமாக தெரியாதுன்னு சொன்னார் பேதுரு. கோபம் இருந்தால் ஆண்டவருக்கு யார் மேலே கோபம் வந்துருக்கணும்? பேதுரு மேலே கோபம்லாம் இருந்திருக்கணும். உயிர் தெரிந்த உடனே பேதுரு பாவம் தெரியாமல் ஒப்பு கொடுத்துட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட்டுவாங்க, ஃபஸ்ட்டு பேதுருக்கு சொல்லுங்கள் நான் உயிர் தெரிந்தேன்னு சொல்கிறது. ஏன்? ஆண்டவர் கோபமாக இருந்தார்னா உங்களுக்கும் எனக்கும் அந்த புத்தி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எதிராளிகள் என்று சொல்லப்படுவது பாவத்தை தானே தவிர பாவிகளை அல்ல. 1999 வருஷம் கிர்காம்ஸ்டைன் என்று சொல்லப்படுகிற மிஷனரின் 2 பிள்ளைகள் ஒரு ஜீப்பில் வைத்து அவர் கணவரோடு கூட சேர்த்து கிர்காம்ஸ்டைன் அவருடைய 2 பிள்ளைகளை உயிரோடு கூட எரித்தார்கள். எரித்த பிறகு அந்த மனிதர்களை அரசாங்கத்தின் மூலம் கைது செய்தார்கள். கைது செய்து அவர்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவருடைய அடக்காராதனையின் போது ஹேனி கிர்காம்ஸ்டைன் அவருடைய மகள் இருக்கிறாங்க, அவருடைய அம்மா இருக்கிறாங்க, அவங்க 2 பேர் தனியாக இருக்கிறாங்க. அவரிடத்தில் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்? உங்களுடைய எதிரிகளை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இவர்களும் என் சகோதரர்கள் தான், இவர்கள் எதிரி அல்ல. இயேசு எங்களை மன்னித்ததை போல நானும் அவர்களை மன்னிக்கிறேன், அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் கிறிஸ்துவர்களுக்கான பண்பு. அதே போல இப்பொழுது பிரவீன்
பகலா என்று சொல்லப்படுகிறதான ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஊழியக்காரரை அடித்து கொலை செய்தார்கள். அவர்களெல்லாம் கேஸ் போட்டு அவங்க கொண்டு வந்து நிற்க வைக்கும்போது இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லும்போது அவர் மனைவி சொன்னாங்க, என் கணவர் போயிட்டார், அவருடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், இவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள். போன மாதத்தில் சார்லஸ் ரிக் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபனால் சுட்டு கொல்லப்பட்டார். இப்போ போன மாதம் சார்லஸ் ரிக் என்று சொல்லப்படுகிற ஊழியக்கார பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய எழுப்புதலுக்கு பாத்திரமாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா கூட்டம் எல்லா மக்களும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும் பொழுதே அவர் பேசினது எல்ஜிபிடி என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். வேதத்திலிருந்து பேசுகிறார். இது கர்த்தருடைய செயல்கள் அல்ல, இது பாவத்துக்கு நேராக எங்களை கொண்டு செல்லும், இது சோதம் குமாராவின் பாவத்தை போன்றது, இது சோதம் குமாரை அழித்ததை போல ஆண்டவர் நம்மை அழிக்க நேரிடும் என்று சொல்லி அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வாலிபன், அதை ஆதரிக்கக்கூடிய வாலிபன் எழுந்து சுட்டுட்டார். இப்போ போன மாதத்தில் அந்த வாலிபனையும் கொண்டு வந்து கேட்கும் பொழுது அந்த சார்லஸ் ரிக் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், இந்த சகோதரனை இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன், அவருடைய ராஜ்யத்தில் என்னுடைய கணவர் இருப்பார், ஆகவே அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நான் செய்வேன், இந்த சகோதரனை நான் மன்னிக்கிறேன் என்று அந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவத்தில் அப்படிப்பட்ட நற்பண்புள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி மன்னிக்கிற ஒரு சுபாவம் இருந்தால் உங்களுக்கு யாரும் எதிரிகள் அல்ல. அல்லேலூயா. யாரையுமே எதிரியை பார்க்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு தண்ணி உள்ளன்ட்டு சண்டை போட்டு எதிரியை நினைக்கக்கூடாது. துணி எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிடணும் போல, அது ஒரு எதிரி, அவன் வீட்டு வாசலே மெரிக்க மாட்டேன், இதெல்லாம் இது ஒரு நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறோங்க, சபைக்கு வர நமக்குள்ள எதுக்கு வைராக்கி, எதுக்கு மனக்கசப்பு? ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சகோதரிடத்தில் மனஸ்தாபத்தை வச்சுட்டு நம்ம சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் பண்ணி நல்ல செய்தி கேட்டு நல்ல ஆராதனை பண்ணி, உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், எல்லாம் ரொம்ப உருக்கமாக தான் இருக்குது. நீ மன்னிக்கலையே, இன்னும் எதிரியால நினச்சி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைண்டில் இன்னும் மண்டையில் ஏறி உக்காந்துட்டு இருக்குது பாரு ஒன்று. அவன் எதிரி அவன் பாஸ்ட் அப்படி தான் சொல்லுவார், ஆனால் கேட்காத விட்டுறாத, நம்மளை என்ன பாடுபடுத்துனாங்க அதை மறந்துடக்கூடாது. இப்போ வேணா ஆமேன்னு சொல்லிக்க, ஆனால் அவங்க என்றைக்குமே நம்ம மைண்டில் எப்படி தான், அவங்க எதிரிகள் தான். உன் சத்தத்தை உன் மண்டையில் கதறி நிற்குது அப்படின்னா, அப்போனா இன்னும் அந்த கிறிஸ்துவ அனுபவத்தை அந்த சுவாபத்துக்குள்ளே நம்ம வரலன்னு தான் அர்த்தம். தெளிவாக சொல்லுங்க, இந்த உலகத்தில் நமக்கு யார் எதிரி? யாருங்க எதிரி? ஒரே ஒரு எதிராளி தான். பாவத்தை செய்ய தூண்டுகிற ஒரே ஒரு எதிராளி அவன்தான். என் பரிசுத்தத்தை கெடுக்கும்படி செயல்படுற ஒரே ஒரு எதிராளி அவன்தான். மற்றபடி நான் பார்க்குற என் சகோதரனோ எனக்கு தீங்கு செஞ்ச யாருமே எனக்கு எதிரி கிடையாது. என்னை அழிக்கணும், என்னை காலி பண்ண நினச்சி நிறைய பேர் என்னை காலி பண்ண நினச்சி நல்ல வழி கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எடுக்கிற முடி நம்மளுக்கு சாதகமாக தான் அமையுது. நம்ம நினைக்கிறோம் நம்மளை காலி பண்ணி அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு வர்றார். சில பேர் நம்ம வாழ்க்கையில் இவங்களை எவ்வளோ நேசம் இல்லை, ஆனால் இவங்க பாரு நம்ம அனாவசியமாக விட்டு போயிட்டாங்க பாரு. அவங்க விட்டு போனது நல்லது. அவங்க கூட இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், வேண்டாத கிளைகள் என்ன பண்ணார், நறுக்கி போட்டார். ஒரு தென்னை மரம் வளரணும்னா, அது உயர வளரணும்னா, பனை மரம் உயர வளரணும்னா அதில் இருக்கிற மட்டைகள் என்ன பண்ணுவாங்க, உரிப்பாங்க. அந்த மட்டை உரிக்க தான் தென்னை மரம் உயர்ந்து கொண்டே போவோம். அதே போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பேரை நம்மளை விட்டு கர்த்தர் கொண்டு வராருன்னா திரும்ப போய் நம்ம கனெக்ட் ஆகக்கூடாது. அவர் கொண்டு வந்தது எதுக்கு தான்? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நீ நல்லா இருக்கணும், நீ யாரும் எதிரியாக பார்க்கக்கூடாதுன்னு தான். அவங்க நம்மளுக்கு அப்படி செஞ்சுட்டாங்கன்னு திரும்ப அவங்கள பார்த்தா இவங்க எதிரி, ஆண்டவர் அவங்க கிட்ட தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்கள திரும்ப பார்க்குறவங்க பேசுறதுனா சந்தோஷமாக பேசணும் அவங்க கிட்ட. ஆனால் முதலில் இருந்த அந்த அன்பு திரும்ப நம்மளுக்கு இருக்காது.
ஆண்டவர் சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உனக்கு எதிரி கிடையாது, எந்த உறவும் உனக்கு எதிரி கிடையாது. சில பேர் கடையில் போய் சண்டை போட்டு அந்த கடையிலே வாங்கக்கூடாது, இவங்க தான் எனக்கு, இந்த கடைக்காரர் தான் எனக்கு எதிரி. பார்த்தீங்களா, எனக்கு எல்லாருக்கும் கம்மி விலையில் கொடுக்குது, எனக்கு மட்டும் ஜாஸ்தியாக கொடுக்குது இது, அதனால் இந்த கடை தான் எனக்கு எதிரி கடை, இந்த கடையில் நான் வாங்கவே மாட்டேன், இந்த கடையில் டிஃபனே வாங்க மாட்டேன், இந்த கடையில் நான் மளிகை பொருளே வாங்க மாட்டேன், இந்த கடைக்காரர் தான் எனக்கு எதிரின்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் எதிரி கிடையாது. நீங்கள் தான் ஆண்டவருக்கு எதிரியாக இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதர்களையும் என்ன பண்ணக்கூடாது, எதிரியாளிகளை மாற்றக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு எதிராளியாக மாறிடுவோம். மனுஷனை தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட எந்த மனிதனையும் நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. எதிராளி என்பது நமக்கு பாவம் செய்ய தூண்டக்கூடிய ஒரே ஒருத்தன் தான். அவனை கர்த்தர் சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. சிலுவையில் அவனை வெற்றி பெற்றார். அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. அவன் விழுந்து போனவன். அவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் பாவம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தூண்ட தான் முடியும். செய்யறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதை மேற்கொள்ள வேண்டியது நம்ம கையில் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் எனக்கு பாவத்தை தூண்டுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்றது என் ஜெபத்தினால், என் முழங்காலினால், என்னுடைய துதியினால் அவனை நான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில் துதிக்கிற நேரம் குறையும் பொழுது, ஜெபிக்கிற நேரம் குறையும் பொழுது, வேதத்தை தியானிக்கிற நேரம் குறையும் போது, எதிராளி நமக்கே தெரியாமல் கண்ணிகளை உருவாக்கி வச்சிருப்பான். நம்ம பைபிள் படிக்காதனாலையோ, ஜெபம் பண்ணாதனாலையோ, துதிக்காதனாலையோ நம்மளுக்கு பெரிய இழப்பு ஏற்படாத மாதிரியே தோணும். இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணாமல் தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் வேதத்தை வாசிக்காமல் தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் துதிக்காமல் தான் இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். நல்லா தான் இருப்பீங்க, நல்லா, நீங்கள் ஒன்றும் ஆகாது. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், மறைந்திருந்து தந்திரமாக இவங்களுக்கான ஸ்கெட்சு போட்டு வச்சிட்ருக்கிறான். நாள் வரும்பொழுது கப்புன்னு அப்படியே வலையில் தூக்கி அப்படியே இழுத்து மாட்டி கட்டிடுவான். அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ அம்மானு கத்த முடியாது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த நிலைமையில் கூண்டோடு கட்டி தொங்க விட்டுருப்பான். ஊரே பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு மாறிடும். நம்மளுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். நான் ஜெபம் பண்ணாதான் எனக்கு பெரிய இழப்பு எதுவும் இல்லையே, நான் பைபிள் படிக்கிறதுல பெரிய இழப்பு இல்லை, இன்றைக்கி இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அவன் உங்களுக்கென்று சில காரியங்களை செய்து கொண்டான். ஆண்டவர் உங்களுக்கென்று பல காரியங்களை செய்யும் பொழுது உங்களை விழ வைக்கணும்னு அவன் சில காரியங்களை செய்ய மாட்டானா? செய்வானா செய்ய மாட்டானா? உங்களை வாழ வைக்கணும்னு பல காரியங்களை, உங்களை உயர்த்தணும்னு பல ஸ்டெப்பு ஆண்டவர் உங்களுக்கு வைக்கிறாரு. உங்களை உயர்த்தணும்னு பல காரியங்களை உங்களுக்காக ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? ஜெபிக்கிறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரிடத்தில் நேரத்தை செலவிடுறது இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளுக்கான ஆண்டவர் கொடுத்து தானே தினந்தோறும் நமக்கு என்ன பண்ணுறாரு? புதிய கிருபையை கொடுத்து நடத்துகிறாரு. ஆண்டவர் நம்ம மீது கிருபையாக தான் இருக்கிறாரு. நான் ஜெபம் பண்ண கூட நல்லா தான் இருக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கலாம் கூட நல்லா தான் இருக்கிறேன், நான் ஆராதிக்கலாம் கூட நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய இழப்புலாம் வரலையே. எல்லா இழப்பும் சேர்த்து ஒரு நாளைக்கு வரும். அவன் பிளான் பண்ணுறது எப்படி தெரியுமா? நீ எந்த இடத்துக்கும் அசைய முடியாதபடிக்கு உனக்கு பெரிய பிரச்சனையை அவன் உருவாக்க நினைக்கிறான். இதிலிருந்து தப்பிக்கணுன்னா வேறு வழி கிடையாது. இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். சாமி, நான் இதனால் நல்லது நினச்சிட்டு இருந்தேன், இனியிலிருந்து நான் இதை விட மாட்டேன். எத்தனை முறை இது என் பட்டயம், என் பட்டயம், என் பட்டயம், சும்மா தான் சொல்லுக்கிறோம், பட்டயம் பட்டயம். இந்த பட்டயத்தை வச்சு ஒன்றும் நீங்கள் பண்ணலையே. எங்கே போருக்கு போய் அப்படியே ஜெயிச்சுட்டு வந்துக்கிறீங்க, வேர்ல்டு கப்பு வின் பண்ணிக்கினேன். ஒரு குட்டி பிசாஸ் கூட ஜெயிக்க முடியல உங்களால். அலரடிச்சுன்னு ஓடுறோம் பாருங்கள். பட்டயம் பட்டயம் பட்டயத்தை கையில் வச்சுக்கினேன். இது ஒரு எல்லாரும் பொறுத்துக்க ஒரு பேய் ஓட்டுற புஸ்தகம் மாதிரி. இது தலைமாட்டில் வச்சுக்கிது, பயம் வந்துச்சுன்னா தலைமாட்டில் வச்சுக்குது, கால் மாட்டில் சுற்றி புதிய ஏற்பாடு அடைக்கிறது, தோத்திர பலிகளை அடைக்கிறது. உடம்பு சரியில்லைன்னா தலைமாட்டில் எசப்பா தோத்துருவோம். எப்போ உடம்பு சரியில்லை தான் பைபிள் உங்களுக்கு மருந்தாக மாறுதே, அப்போ தான் அந்த பட்டயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே ஏற்றி வச்சு, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, அப்படி அழுவுதானே. அப்போ தான் பட்டயம் ஞாபகம் வரும். பிரச்சனை வரும்போது ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட். எப்போ எதிராளி எல்லா பிளானும் போட்டு முச்சு பிரிக்கலாமா, விண்ணப்பத்தை எங்கம்மாவும் விண்ணப்பத்தை, நான் எத்தனையோ முறை விண்ணப்பம் எத்தனை வருவேன் நான் காத்திருந்தேனே. தினமும் வெயிட் பண்ணிட்டு போனேன், ஒரு விண்ணப்பமும் வரலையே. புதுசாக விண்ணப்பத்தை கேட்பவர், நான் கேட்காமையா இருக்கிறேன், தினமும் தான் கேட்டுனுக்கிறேன். இன்றைக்கி நான் புதுசாக விண்ணப்பத்தை கேட்பவர் என்கிட்டே பாட்டு பண்ணுகிறேன். கேட்பாரா கேட்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. எதிராளி ஆகிய
பிசாசு. நம்ம ஜெபிக்கூடாதபடிக்கு வேதத்தை நம்மளுக்கு தோணுங்க, நான் பைபிள் படிக்கலாம் கூட நல்லா தான் இருக்கிறேன், ஜோம் பண்ணலாம் கூட நல்லா தான் இருக்கிறேன், துதிக்கல நான் தோத்திர பள்ளியில் எதுவுமே சொல்கிறதே இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் அப்போது எதுவுமே இருக்காது. சூத்திர பள்ளிகள் சொல்லுவீங்க, நல்லா இருப்பீங்க, சமாதானமாக இருக்கும் உங்கள் இருதயம். இப்போது உங்களுக்கு எல்லாமே இருக்குது, சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, வீடு இருக்குது, நினைக்கும் போது கையில் காசு இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தான் ஜோம் பண்ணுறதே இல்லையே. எதுவுமே இல்லாத போது இருந்த நிம்மதி எல்லாம் இருக்கும்போது ஏன் இல்லைன்னா நீ வேதத்தை வாசிக்கல, ஜெபிக்கல, ஆண்டவரை துதிக்கல. அதனால உனக்குள்ள நிம்மதி மட்டும் இருக்காது. சும்மா சிரிக்கலாம், யாருன்னா பார்த்தேன் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறேன், எனக்கு நான் குறை நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு 1008 குறை இருக்குது. 1008 1300 குறை கூட இருக்கலாம். ஆமாவா இல்லைங்களாங்க? எதிராளி மத்தேயுல சொல்கிறார், 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் நம்ம வாசிப்போம். எதிராளி உன்னை நியாயாதிபதியில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் பொழுதே சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதிராளிகளை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். இங்கு சொல்லப்படுகிற எதிராளிகள் என்ற சொல் வழக்கு, நம் மீது வழக்கு தொடுப்பவர்கள், நம் மீது கேஸ் போடுறாங்க பாருங்க. யார் நம்ம மேலே கேஸ் போடுவாங்க? நம்ம மேலே யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? முதல்ல யோபு ஒரு பிசாசு சோதிச்சுட்டு அது தேவ தூதர்களும் அவருடைய சமூகத்தை நிற்கிறாங்க. இவனும் போய் நிற்கிறான். என்ன ஒன்று, நீ எங்கேருந்து சுற்றிட்டு வரேன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு தான் வரேன். யோபின் மீது கவனம் வைத்தா, யோபு நல்லா நீ எல்லாத்தையும் சுற்றி வேலி அடிச்சிருக்கிற, அதனால என்ன பண்ணுறாரு அவர் உன்னை துதிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ வேலியெல்லாம் எடுத்துப்பாரு, அவனை காலி பண்ணுற, அப்புறம் அவர் உன்னை துதிக்க மாட்டார். இப்போ புரியுதா எதிராளி யாருன்ட்டு? அவனோடு கூட இது மாத்திரம், இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம். நம்முடைய பிசிக்கலான வாழ்க்கையில் நிறைய கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு தங்களால் தீர்த்து கொள்ள முடியாத பிரச்சனைகளுக்கு எங்கே போகிறாங்க? கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சமரசமாக போகணும். சமரசமாக போகிறதுனா என்ன தெரியுங்களா? சமாதானத்தோடு ஒப்புறுதல் ஆகி போயிடணும். நம்ம பிடிவாதமாக நான் தான் ஜெயிக்கணும், நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் கொண்டு போயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் கேஸ் போட்டு எல்லாம் நிலுவையில் இருக்குது தெரியுமா? வருஷம் கணக்கில் யாருமே பயன்படுத்த முடியாமல் நாசமாக போகுது பொருட்கள், வீடு எல்லாமே. இது சமரசமாக எனக்குரியது உனக்குரியதுன்னு சொல்லி ஆண்டு அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தான். ஆனால் கேஸு இப்படி எதிராளிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கிறிஸ்தவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம், அவர்களுக்குள்ளாக ஒரு சமாதானமாய் ஒரு காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாதது தான் காரணம். இப்போ சமரசமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, தாமதமாய் காரியத்தை நடப்பிக்க நம்ம தவிர்க்கணும். கொஞ்சம் லேட் பண்ணால் கூட அவன் என்ன பண்ணுறான், சிறைச்சாலையில் ஒப்பு கொடுக்கப்படுறான். அதுக்கப்புறமா எதிராளியோடு வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய், நீங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் எதிரியே நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலுமே உடனே நல்ல மனசோடு கூட அவங்ககிட்ட என்ன பண்ணோம், பேசிடணும், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனுஷங்கிட்ட நீங்கள் சண்டை சச்சரவு இருந்தால் கூட சூரியன் அஸ்தமித்து அதை மறையிறதுக்குள்ள என்ன பண்ணோம், ஒப்புரவாயிடணும். வருஷம் கணக்கில் சாவர வரைக்கும் மெதிக்க மாட்டேன், சாவர வரைக்கும் பேச மாட்டேன் இப்படின்னு சொல்கிற வைராக்கியெல்லாம் நமக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாமல் போயிடும். ஆமாவா இல்லையா? நம்ம சமாதானத்தை யாருக்கு எடுத்துக்கிறது? நம்ம தான் கெடுத்துக்கிறோம்.
அப்போ ஆண்டவர் நம்ம சமாதானமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் தாமதம் பண்ண குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காட்டணுன்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் எதிராளிகளை உருவாக்காதபடிக்கு நீங்கள் ஒப்புரவாகணும். நீங்கள் சமரசமாகணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற நீதி. நான் யோக்கியன் ஆகிட முடியுமா? இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் யோக்கியமானவர். யார்? இயேசு. மற்றவனை குற்றப்படுத்த நீ யார்? நீ ஏன் மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு இருக்கிற? நீ யார் மற்றவங்களை குற்றப்படுத்துன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எதிராளிகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீங்க. கூடுமான வரைக்கும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எதிராளி குறித்து தானே ஓமை. 2 வசனம் தான். மத்தேயுல 2 வசனம், மார்க்கில் 2 வசனம். இது 2 வசனத்தில் ஒரு ஓமை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால் இதில் இருக்கிற ரகசியம் ரொம்ப பெருசு. அதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? தியானிக்கலாம். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.